ஸோ இந்த வீடியோவில் ஒரு 2 ஸ்டெப்ஸில் எப்படி வந்து உங்கள் சோஷியல் ஸ்கில்ஸை வந்து எவ்ரி டே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்க கூட ஒரு பாசிட்டிவ் வேல கம்யூனிகேட் பண்ணால் அது வந்து சோஷியல் ஸ்கில்ஸ். அதில் வந்து நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு. லைக் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் சரி, அண்ட் தென் எம்பத்தி மீன்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்கணும், அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் எம்பத்தி. அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கூட வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து அதை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் சோஷியல் ஸ்கில்ஸ் தான். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் தாட்ஸையும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அதுவும் சோஷியல் ஸ்கில்ஸ் தான். அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த சொல்யூஷன் வந்து மற்றவங்கள எஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா, அது வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த ப்ராப்ளம் பண்ணவரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணுன்னா உங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அண்ட் மெயின்டைன் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, உங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருந்தாலும் சரி, அண்ட் தென் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புக்கு படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், விச் இஸ் அண்ட் கிரேட் புக். இந்த புக்கில் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒருத்தரை நம்மளை பிடிக்க வைக்கிறது, எப்படி வந்து மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளை மாதிரியே மற்ற என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே ப்ராக்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இந்த ப்ரின்சிபல்ஸை வந்து நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எவ்ரிடே வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ சொன்னதுக்கெலாம் லைக் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எப்படி மற்றவங்கள நம்மளை பிடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 30+ டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வெறும் ஒரு டிப் அதுலேருந்து எடுத்து நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். டெய்லியும் நீங்கள் வெதர் யூ ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல வந்து யார் மேலேயாவது இந்த ஒரு டிப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய சொல்லியிருப்பாங்க, லைக் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ப்ரைஸ் பண்ணுங்கள், சைக்காலஜிக்கலாக எப்படி வந்து அவங்கக்கிட்டேருந்து உண்மையை வாங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டெய்லியும் ஒரு டிப் எடுத்து ஒருத்தவங்க மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போயே வந்து உங்கள் சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நான் இது வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்டையும் இதே சேம் மெத்தடை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, இந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா ப்ரோ அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு? படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா புக்கில் வந்து நிறையா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால அந்த சினாரியோ வந்து உங்கள் லைஃப்பில் நடந்தால் அது வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து புக்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. நான் அந்த புக்கு படித்தப்போ அந்த புக்கில் இருக்க நோட்ஸு, ஹைலைட்ஸு அதெல்லாம் கிண்டல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த நோஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்கள், மேலே போய் டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன் டூப்ளிகேட் கொடுக்கணும்னா, அந்த டூப்ளிகேட் கொடுத்தோன்னே அது உங்கள் நோஷனுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் உங்கள் நோஷனில் வந்து நீங்கள் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதில் நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சுருப்பேன். அந்த புல்லட் பாயிண்ட்லாம் டெய்லியும் ஒன்று உங்கள் டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு இந்த பாயிண்ட்ஸு, இந்த ஹைலைட்ஸ் இதெல்லாம் வேணாம், எனக்கு நான் புக்கே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 100 rupees தான். நீங்கள் வந்து பை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி படிக்க முடியலனாலும் அந்த ஹெட்டிங்லேயே வந்து தெளிவாக இருக்கும் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ மறக்காமல் ஒன் டே ஒன் டிப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் see you on another video.